மும்பையில் வாட்ஸ்அப் மூலம் போதைப் பொருட்கள் விற்பனை செய்த பாலிவுட் நடிகர் போலீசாரிடம் சிக்கியுள்ளார். திரைத்துறை பிரபலங்களிடம் டீல் பேசி போதைப் பொருட்கள் கைமாற்றும் சம்பவத்தின் பின்னணி என்ன? மும்பையில் காஷ்மீரா போலீஸ் குற்றப்பிரிவு போலீசாருக்கு சமூக வலைதளங்கள் மூலம் MD எனப்படும் மெப்பட்ரோன் போதைப் பொருள் விற்பனை செய்யப்படுவதாக ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. போதைப்பொருள் கும்பலை கூண்டோடு பிடிக்க திட்டமிட்ட காஷ்மீரா போலீசார் வாடிக்கையாளர் போல ஒருவரை செட்டப் செய்து அனுப்பி வைத்துள்ளனர். அப்பகுதியில் காசிப் என்பவர் MD போதைப்பொருள் விற்பதாக தகவல் கிடைக்க ரகசிய போலீஸாக நியமிக்கப்பட்டவர் அவரை தொடர்பு கொண்டுள்ளார். தனக்கு MD போதைப்பொருள் உடனே வேண்டும் என அடம்பிடித்தவர் எவ்வளவு வேண்டுமானாலும் பணம் கொடுக்கிறேன் என நம்பும்படியாக நடித்துள்ளார். உடனே காசிப் மும்பை தஹிசார் செக் நாகா பகுதியில் உள்ள தாகூர் மால் அருகே 28 கிராம் MD போதைப் பொருளுடன் வருவதாக தெரிவித்திருக்கிறார். குறிப்பிட்ட இடத்திற்கு சென்ற ரகசிய போலீஸ் காசிப் அங்கு வந்ததும் உடனடியாக போலீசாருக்கு சிக்னல் கொடுக்க அடுத்த நொடியே சுற்றி வளைத்த போலீசார் காசிப்பை குண்டுக்கட்டாக தூக்கி கொண்டு காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்றனர். அவரிடமிருந்து 28 கிராம் MD போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது. இதன் மதிப்பு சுமார் 5,60,000 ரூபாய் என கூறப்படுகிறது. இதையடுத்து காசிப்பிடம் போலீசார் நடத்திய தீவிர விசாரணையில் தான் அந்த அதிர்ச்சி தகவல் வெளியானது. விசாரணையின் போது பாலிவுட் நடிகரும் மாடலுமான ரோகுல்லா மெஹ்தியின் பெயரை காசிப் கூறியிருக்கிறார். அதை கேட்டு அதிர்ந்த போலீசார் அடுத்ததாக மெஹ்தியை குறிவைத்தனர். மெஹ்தி மும்பை மலாட்டில் உள்ள ஒரு ஸ்டூடியோவில் படப்பிடிப்பில் கலந்து கொண்டிருந்தார். படப்பிடிப்பு முடிந்து ஸ்டூடியோவில் இருந்து வெளியே வந்த மெஹ்தியை போலீசார் சுற்றி வளைத்து கைது செய்தனர். அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் 5 நாட்கள் போலீஸ் காவலில் எடுத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஜம்மு காஷ்மீரின் புத்கா மாவட்டத்தைச் சேர்ந்தவர் ரோகுல்லா மெஹ்தி. மும்பை கோரேகாவ் பகுதியில் வசித்து வரும் அவர் திரைப்படங்கள் மற்றும் விளம்பரங்களில் நடித்து வருகிறார். நடிகர் ஷாஹித் கபூர் நடித்த தேவா திரைப்படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்ததன் மூலம் கவனம் பெற்ற இவர் வெப் சீரிஸ்களிலும் நடித்து வருகிறார். இவர் தற்பொழுது போதைப்பொருள் விற்பனை தொடர்பான வழக்கில் சிக்கியிருப்பது பாலிவுட் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. நடிகர் மெஹ்திக்கு போதைப்பொருள் எங்கிருந்து கிடைத்தது? ஸ்னாப்சாட் வாட்ஸ்அப் மூலம் யாருக்கெல்லாம் போதைப்பொருளை சப்ளை செய்துள்ளார்? எந்த நெட்வொர்க்கில் இன்னும் யார் யார் இருக்கிறார்கள்? திரைத்துறையைச் சேர்ந்த வேறு யாருக்காவது தொடர்பு இருக்கிறதா என்ற கேள்விகளுக்கு விடை தேடும் வகையில் போலீசாரின் விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது.